1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் விலை போயிட்டாரு. திமுகவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. திமுக கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் பெட்டி வாங்கிட்டாரு. அதுவும் இல்லாம இப்ப வரப்போற இடைத்தேர்தல்ல அம்பாசமுத்திரம் தொகுதியில திமுக அதிமுகவின் பொது வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிற்க போகிறார். அனைத்து கட்சிகளின் ஆதரவை பெற்று தாவேகாவிற்கு எதிராக நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகணுன்ற அந்த குறிக்கோள்ல இருக்காரு. தான் ஒரு ஆள் வெற்றி பெறணுன்றதுக்காக ஒட்டுமொத்தமாக அனைத்து விடயங்களையும் சமரசம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்த தாவேகாவினர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது குறித்த உண்மை தகவலை தான் நம்ம இந்த காணொலி முழுக்க பார்க்க போறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதற்கு முன்பாக நம்ம ஒரு சின்ன ஒரு விளக்கம். கமெண்ட்ல கதறக்கூடியவர்கள் நம்ம டிவிகேவை எதிர்த்து தாவேகா அரசோட கையாளாகத்தனத்தை, அதாவது உண்மைக்கு புறம்பாக பேசுவதை, அந்த அமைச்சர்களின் ஊழல்களை, இந்த விதையுடைய முன்னுக்கு பின் முரணான பேச்சுகளை, மக்களை ஏமாற்றக்கூடிய விடயங்களை நம்ம வெளிப்படையா பேசுறதுனால திமுக கிட்ட 200 ரூபா வாங்கிட்ட, திமுக சொம்பு, திமுக கிட்ட திமுகவுடைய ஊப்பி நீ அப்படின்லாம் பேசுறீங்க. நீங்க என்ன திமுகவுடைய சொம்பு, இந்த 200 ரூபா வாங்கிட்டேன் ஊப்பி அப்படின்லாம் பேசுவதை தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. நான் சீமான் தம்பி பிரபாகரன் பிள்ளை, நாம் தமிழர் கட்சியில முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவன். நான் என்னைக்குமே நாம் தமிழர் கட்சியை விட்டு போக போறதில்ல. டிவிகேவை திட்டுறாங்கன்றதுக்காகவே, தாவேகாவை விமர்சிக்கிறாங்கன்றதுக்காகவே எல்லாமே ஊப்பியா மாறிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு மானங்கெட்டு போய் நாங்க இல்லைன்றதை இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறோம். இப்போ விடயம் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டி போட போகிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் வென்றுவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தாவேகா ஒரு புது யுக்தியை கையாளுது. அதாவது இப்போ இயக்குனர் கௌதமன் அவர்களுடைய மகள் திருமணத்திற்கு அண்ணன் சீமான் வராரு. அதே நிகழ்ச்சியில ஸ்டாலின் அவர்களும் கலந்துக்கிறாங்க. 2 பேரும் நேர்ல பக்கத்துல உட்காந்து பேசிக்கிறாங்க. அதே போல சென்னையில ஒரு இல்ல நிகழ்ச்சியில அண்ணன் சீமான் அவர்களும் உதயநிதி அவர்களும் சந்திச்சிடறாங்க. அந்த இடத்துல மேடையில பேசும்போது அன்பு தம்பி உதயநிதி அவர்கள் மாண்பு மிக்கவர் அப்படின்ற வார்த்தையை அண்ணா அங்க பேசுறாரு. அதனால இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி திமுகவிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொம்படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவை இதுக்கப்புறம் விமர்சிக்க மாட்டாரு. இந்த தேர்தல்ல, வரப்போகிற இடைத்தேர்தல்ல அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில அதிமுக கிட்டையும் பேசிட்டாங்க, திமுக கிட்டையும் பேசிட்டாங்க. 2 பேருக்கும் பொது வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறார் அப்படின்னா, ஏன்பா இப்படி நிக்கணும்? பொது வேட்பாளராக அண்ணன் சீமான் நிற்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னா, இப்ப சட்டமன்றத்துல தாவேகாவை திமுகவால எதிர்கொள்ள முடியல, அதிமுகவால எதிர்கொள்ள முடியல. அப்ப இவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், சரியான முறையில கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்றால் அண்ணன் சீமான் அங்க இருப்பது அவசியம் என்று திமுக நினைக்கிறதா. திமுக கிட்ட பேசுறதுக்கு ஆளே இல்லையா. சீமான் அவர்கள் வந்துதான் தாவேகாவை எதிர்க்கணும்னு இருக்கு. அதனால எல்லோரும் ஒருங்கிணைந்து அண்ணன் சீமான் அவர்களை அங்க கொண்டு வரணும்னு விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்திகளை எல்லாம் பரப்புறது யாரா அப்படின்னு பார்த்தா, இந்த தாவேகா தற்குறிசி, இந்த ரூட் மாஃபியா இருக்கு இல்லையா, அந்த ரூட் மாஃபியா செய்யக்கூடிய வேலை. இதைத்தான் சட்டமன்ற தேர்தலையும் செஞ்சாங்க, பொது தேர்தலையும் இதை தான் செஞ்சாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் திமுக கிட்ட விலை போயிட்டாரு, சீமான் அவர்கள் திமுக கிட்ட படிஞ்சிட்டாரு. இதற்கப்புறம் அவங்க களத்துல சீமான் அவர்களே இல்லை அப்படின்னு ஒரு பொய் மாயத்தை, அதாவது ஊடகங்கள் மூலமாக கட்டமைச்சு அதுல வெற்றியும் பெற்றுட்டாங்க. அதுல நம்ம தோல்வி விட்டுறாங்கன்னு சொல்லி இதை சாதாரணமாக எடுத்துட்டோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஊடகத்துல அவர்களுடைய பொய்களையும் குற்றச்சாட்டுகளையும் அடித்து உடைக்க தவறிவிட்டோம். நாம களத்துல வேலை செஞ்சா போதும், மக்கள் கிட்ட போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கினா போதும், மக்கள் பிரச்சனைகள்ல கலந்துக்கினா போதும், நம்ம வென்றுடலாம், நம்ம மக்கள் நம்மளை நம்பிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா ஊடக மாஃபியாவை கையில வச்சுக்கிட்டு இந்த ரூட் மாஃபியா செய்த இந்த போலித்தனமான விளம்பரங்கள் மூலமாக நாம் தமிழர் கட்சியின் வாக்கு பாதியாக சரிஞ்சிருச்சு. இப்போ அம்பாசமுத்திரம் தொகுதியில அண்ணன் சீமான் நிற்கிறார். இடைத்தேர்தலில் 6 தொகுதி இடைத்தேர்தல்ல ஒரு தொகுதியில அண்ணன் சீமான் நிற்பதாக உறுதி செய்யப்பட்ட உடனாக அண்ணன் சீமான் வென்றுவிடக் கூடாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக வென்றுடலாம், அதிமுக வென்றுடலாம். அண்ணன் சீமானோ நாம் தமிழர் கட்சியோ வென்றுவிடக் கூடாது. ஏன் வென்றுடக்கூடாதுன்னா, அப்படி வென்று சட்டசபைக்கு வந்துட்டாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோ சீமான் அவர்களோ யாராவது ஒருவர் சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டா மக்களுக்கான பிரச்சனைகளை எப்படி பேசுவாங்க? அந்த இடத்துல அவர்களை எதிர்கொள்ள நமக்கு திராணி கிடையாது. அவர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உண்மை வெளியில வர ஆரம்பிச்சிடும். அவர்கள் தான் உண்மையான மாற்று என்பது வெளிப்பட ஆரம்பிச்சிருங்கிறதுனால பொய்யான போலியான விளம்பரங்களை, பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு அண்ணன் சீமானை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்யறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி, ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு அண்ணன் சீமான் விரும்பி ஒட்டுமொத்த கொள்கைகளையும் 16 ஆண்டுகள் தவத்தை கலைத்து விடுவாரா, அழித்து விடுவாரான்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்.
இந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக ரொம்ப வெளிப்படையா கூடுச்சு, வாங்க கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் வருவதன் மூலமாக நம்ம திமுகவை வீழ்த்தலாம், திமுகவை வீழ்த்தணும்ன்ற ஒற்றை புள்ளியில நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பொது மேடையில வெளிப்படையா மறுத்தார், திராவிட கட்சிகளுடன் நாங்க கூட்டணி வைக்கிறது இல்ல, நாங்க தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்கிறது இல்ல, நாங்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடியவர்கள், தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்லிட்டார். இது கொள்கை நிலைப்பாடு கொண்ட கட்சி. அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் அதிமுக கூட போயிருந்தார் கூட்டணிக்குன்னா 60ல இருந்து 80 சீட்டு கொடுக்குறோம், பல 100 கோடி ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க மொத்த செலவை நாங்க ஏத்துக்கிறோம், உங்களுக்கு பல 100 கோடி ரூபாய் நாங்க வந்து கொடுக்குறோம், நீங்க வந்து நின்னா போதும் அப்படின்னு. அப்படி நின்று இருந்தாங்க 60 தொகுதி இல்ல 80 தொகுதியில நின்று இருந்தா, அல்ல அதிகமா கூட வேணாம், ஒரு 20 தொகுதி வென்றிருக்க மாட்டாங்களா, 10 தொகுதி வென்றிருக்க மாட்டாங்களா? 10 தொகுதியில வென்று உள்ள போய் ஒண்ணுமே செய்ய போறது இல்ல, 20 தொகுதியில வென்று உள்ள போய் நம்ம நினைத்ததை செய்ய போறது இல்ல அப்படின்னு கொள்கை முடிவோட நின்ற ஒரு கட்சி இன்னைக்கு ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி, ஒரே ஒரு எம்எல்ஏ ஆகணுன்றதுக்காக இவ்வளவு கால உழைப்பை, தன்னை நம்பிய தம்பி தங்கைகளின் உழைப்பை, நம்பிக்கையை அண்ணன் சீமான் அவர்கள் சிதைத்து விடுவாரா? இதை கொஞ்சம் கூட சிந்திக்க வேண்டாமா? உடனடியா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து போயிட்டாரு, உடனடியா அண்ணன் சீமான் அவர் கூட்டணிக்கு விலை போயிட்டாரு, 100 கோடி ரூபாய்க்கு போயிட்டாரு. எல்லாம் 1000 கோடி 2000 கோடி கொடுக்குறேன்னா, தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி நின்னுச்சு. எல்லாருமே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழ் கட்சி நின்னுச்சு. பல 1000 கோடிகளை நாங்க கொட்டி இறைக்க தயாரா இருக்கிறோம், நாங்க வந்து நீங்க வந்துருங்க போதும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்பது மட்டும்தான் எங்களுக்கு ஆரம், அதை தவிர நாங்க வேற எதையும் செய்ய போறது இல்ல, நாங்கள் ஒரு மாற்று அரசியலை கையில் ஏந்தி வந்திருக்கிறோம், நாங்களும் கூட்டணியில போயிட்டா இந்த பழமும் புளிக்கும் சீச்சி அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ட்டு நாங்கள் ஒருபோதும் விலை போக மாட்டோம், நாங்கள் உண்மையாக உறுதியாக மக்களுக்காக நிற்போம் அப்படின்னு சொல்லி இறுதி வரை இன்னைக்கு வரைக்கும் அதை கையிலேந்தி கரெக்டா பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சியை கொள்கை ரீதியாவோ தத்துவ ரீதியாவோ இல்ல மற்ற விமர்சனங்களை வச்சோ அவங்களை வீழ்த்த முடியாது. திரள் நீதி வாங்குறாங்கன்னு தான் கூவிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு ஆதாரத்தோட, தாவேகா பல 100 கோடி ரூபாய் திரள் நீதி வாங்கியிருக்கு. நம்மள மாதிரி 1000 2000 கிடையாது, லட்சம் கிடையாது, லட்சங்களும் கோடிகளிலும் வாங்கியிருக்கிறது தாவேகா திரள் நிதி. அப்போ இப்ப நாம் தமிழர் கட்சி மீது திரள் நிதி என்ற குற்றச்சாட்டையும் வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, அவர் வந்து கூட்டணி போயிட்டாரு, இப்ப நாம் தமிழர் கட்சி மேல இருக்கிற நம்பிக்கை என்ன, கடைசி வரைக்கும் அவங்க மக்களுக்காக நிப்பாங்கப்பா, எந்த இடத்துலயும் சமரசம் செஞ்சுக்க மாட்டாங்கப்பா, எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் கூட்டணி போக மாட்டாங்கப்பா, திமுக அதிமுக வீழ்த்துவதுதான் அவர்கள் நோக்கமாக இருந்தது அப்படின்றதான் நாம் தமிழர் கட்சி மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதை உடைச்சிட்டோம்னா, அதை செதைச்சிட்டோம்னா இங்க வந்து நாம் தமிழர் கட்சி ஒண்ணு இல்லாமலே போயிடும், நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கறது ஆளே இல்லாம போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில தாவேகா இறங்கி களமாடி கொண்டிருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் பொய்களை பரப்பி பொய்களின் மூலமாக ஆதாயம் தேடி விடலாம்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, நீங்க களத்துல வேலை செஞ்சு நல்ல பேர் எடுத்து உங்களை தக்க வச்சுக்கணும். அது இல்லாம மற்றவர்கள் மீது சேற்றை வாரி இறைத்து, மற்றவர்கள் மீது அவதூறு பரப்பி பொய்களை பரப்பி நீங்கள் உத்தமமானவர்கள் என்று காமிப்பது அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனம் நீண்ட நாளைக்கு நிலைக்காது. நாம் தமிழர் கட்சி தோல்வியுற்று இருக்கலாம், இன்னைக்கு அமைதியாக இருக்கலாம். இன்னைக்கு அமைதியாக இருப்பதற்கு காரணம் 6 மாத காலம் நம்ம எந்த செயல்பாடுகளையும் ஈடுபட தேவையில்ல, இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்க தேவையில்ல, அரசுக்கு எதிராக செயல்பட தேவையில்ல, கொஞ்ச நாள் அவகாசம் கொடுப்போம் என்ற காரணத்தினால்தான் அமைதியாக இருக்கிறது. இன்னும் 6 மாதம் கழித்து, 2 மாதம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 4 மாசம் பொறுத்துக்கோங்க, அண்ணன் சீமான் அவர்கள் காலில் சலங்க கட்டிட்டு வருவாரு. உங்களால் மூச்சு விட கூட நேரம் இருக்காது. அண்ணன் அடிக்கிற அடி அப்படி இருக்கும். அதற்குள்ள அவதூறு பரப்பி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திடலாம் நினைக்காதீங்க. குப்பைகளை கொண்டு நெருப்பை ஒருபோதும் மறைக்க முடியாது என்று அண்ணன் சீமான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்வார். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன்.